பிரேக் அடித்தால் பறக்கப் போவது பஸ் டிரைவர் தான். அண்மை கால 3 தசாப்த சோனக அரசியலினுடைய தரகத்துவ வியாபாரத்தில் இந்த டீல்கள் இன்று சர்வசாதாரணமாக ஆகியிருக்கின்றன. 24 ஆண்டுகளாக சோனக சமூகத்தை மொத்தமாக அடகு வைத்து அமைச்சு பதவிகளையும் இன்னொரு சொகுசுகளையும் அனுபவித்து வருகின்ற பஸ் சாரதிக்கு அதிர்ச்சி வைத்தியம் விரைவில் காத்திருக்கிறது என்ற செய்தியும் இந்த இறங்கு முகங்கள் கட்டியம் கூறுகின்றன. கிழக்கில் கிடைக்கப்பெறுகின்ற பெருவாரியான முஸ்லிம்களின் வாக்குகளை அள்ளிக்கொண்டு போய் பதவிகளுக்கும் பல கோடி பணத்திற்கும் பேரம் பேசி அவற்றை அடகு வைத்து விற்று விளையாடிய ஆட்டத்திற்கு இப்போது வயது 24 ஆகிறது. அந்த விளையாட்டிற்கு ஒரு முடிவு நெருங்குவது தெரிகிறது. திகாமடுல்ல மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தாவுல்லா முஷாரஃப் வரிசையில் இன்று ஹரிசும் வேட்பாளர் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்த ரணில் ஆதரவு நிலைப்பாட்டை ஏலவே எடுத்த அதாவுல்லாவும் முஷாரஃபும் தமது எதிர்கால நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் தொடர்பில் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. அதாவுல்லா தனிக்கட்சியினை வைத்திருப்பவர், முஷாரஃப் தனக்கு என்று ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கி இருக்கின்றது என்ற வலுவான நம்பிக்கையோடு இருப்பவர். ஹரிஸ் எடுத்திருக்கும் முடிவானது கட்சியின் முடிவுக்கு முரணானது என்று தெரிந்தும் அதனை செய்கின்றார் என்றால் அவரது எதிர்கால நாடாளுமன்ற கனவு தொடர்பிலும் ஒரு திட்டமில்லாமல் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். இதில் உள்ள இன்னும் ஒரு ஹைலைட் என்னவென்றால், இவர்கள் ஒவ்வொருவராக ரணிலை நோக்கி செல்வது நிச்சயம் ரணில் வெல்வார் என்ற நம்பிக்கையில் அல்ல. ரணில் வெல்லப்போவதில்லை என்பது சாதாரண மக்களுக்கு தெரிகின்ற நிலையில் அரசியலை தொழிலாக செய்கின்ற இவர்களுக்கு அது தெரியாமலும் இருக்காது. அப்படி இருந்தும் ஏன் போகின்றார்கள் என்றால், ஏதோ ஒரு காந்தம் ரணில் பக்கம் இருக்கின்றது, அது அவர்களை இழுத்து கொண்டிருக்கின்றது. அது தங்களது சமகால தொழில் தொடர்பான லாப நட்டங்களை கணக்கு பார்க்க தூண்டும் காந்தம். இவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகள் 2 தான். இந்த டீலிங் மூலம் தனிப்பட்ட நன்மை கிட்டுமா? இந்த முடிவால் அடுத்த முறை எம்பி பதவியில் பாதிப்பு வருமா? 2 கேள்விகளுக்கும் அவர்களிடத்தில் சாதகமான பதில் இருந்தால் தயக்கமின்றி தாவுவார்கள். இந்த பின்புலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் முஸ்லிம் காங்கிரசின் கோட்டை. முன்னர் பஷீர் இருந்தார், அவர் போன பிறகு நசீர் வந்தார், அதன் பிறகு அலிசாஹிர் வந்தார், இப்போது அங்கு யாரும் இல்லை. கோட்டையில் பெரும் ஓட்டை விழுந்திருக்கிறது. கல்குடாவில் எப்போதும் போல தொடர் சவால் இருக்கிறது. காத்தான்குடி மாத்திரம்தான் இப்போதைக்கு ஒரே ஒரு ஆறுதல். திகாமடுல்லையில் அதாவுல்லாவும் முஷாரஃபும் ஹரிசும் ஏன் நாளை பைசல் கூட இணையலாம். இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் குதித்தால் ஆதவனின் நிலை என்ன என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எடுத்த ஒழுக்காற்று நடவடிக்கையைப் போல இப்போது பாய்ந்த, இனிமேல் பாயப்போகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராகவும் கட்சி நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் கட்சியின் கதை முடிந்தே போகும். இந்த சூட்சுமம் தெரியாதவர் அல்ல நமது பஸ் சாரதி. ஆகையால் வளமை போல பொது மன்னிப்பு என்கின்ற ஒரு சேதாரமில்லாத பிரேக்கை அவர் அடிக்கக்கூடும். அப்படியல்லாமல் ஒரு திடீர் பிரேக்கை அடித்தால் இன்று மஹிந்தவுக்கு ஏற்பட்ட நிலை போல, அல்லது அதைவிட மோசமாக கோட்டாபயவுக்கு ஏற்பட்ட நிலை போல மோசமான ஒரு நிலை சாரதிக்கும் பஸ்ஸுக்கும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் அவதானிக்கின்றார்கள். திடீர் பிரேக் ஆபத்தானது, அவதானமாக கையாள வேண்டும். மிக கூடிய கவனம் எடுத்து வாகனத்தை சாரதி செலுத்த வேண்டும். அசட்டு துணிவுடன் கவனஈனமாக மிக வேகமாக செல்லக்கூடிய பஸ் சாரதியினுடைய பஸ் வண்டி மாத்திரமல்ல, எந்த ஒரு வாகனமும் அந்த சாரதிக்கு ஆபத்தை கூடும். அதனால் அவதானமாக கையாளவும்